2 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட உடல் கிடச்சிருக்கு. வணக்கம் வருகன்னு போட்டிருக்கு உள்ள. எங்க அடி வாங்கறதுக்கா? சத்தியமா சொல்றேன், 2 நிமிஷம் முன்னாடி எனக்கு கேட்டிருந்தா ஒத்துப்பேன். வந்து காது வாங்க. இந்த வீடு நான் பண்ணுறேன்ப்பா, செம்மையாக இருக்குப்பா. அப்பப்பா 2 பேர் கூட பண்ணலாம். சவுண்டு உள்ள கேட்டு வாயா. ஆனால் இப்படியே விட்டு போனால் நம்மளுக்கு தெளிவாக இருக்காது ப்ரோ. மணி இப்போ தான் ப்ரோ 12, 2, 1 ஆயிருக்கு. நம்ம அழகாக ஒன்றும் பண்ணலாம். எப்படியும் ஒரு 4 மணிக்கு தான் வெளியே வருவாங்க ஆளுங்க. அதுக்குள்ளே நம்ம பண்ணிடலாம். இந்த பாரு கைஸ், இங்கே ஒரு வீடு இருக்குது கைஸ், அங்கே ஒரு வீடு இருக்குது. பக்கத்தில் வளர்த்தா அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பொண்ணு வீடு, ஆயா வீடு, காரு பைத்தியக்கார வீடு, கார் சொந்தக்கார வீடு, பொத்தி வீடு, பாட்டி வீடு, சொந்தக்கார வீடுன்னு சொல்லாது ப்ரோ தயவு செஞ்சு. கைஸ், கேமரா கட் பண்ண பிறகு வந்தால் நாங்கள் பேசணும். எங்களுக்குள்ளே 1008 கன்ஃபியூஷன் இருந்துச்சு, 1008 கேள்வி இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த கேள்விலாம் உங்களுக்கும் இருக்கும். நாங்கள் இங்கேருந்து வந்துட்டால் உங்களுக்கு அந்த கேள்வி கண்டிப்பாக பூர்த்தி ஆகாதுன்றதுக்காக நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னா 3 பேருமே ஒரு வீடு பிரிய போகிறோம். மேபி இந்த வீட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், மேபி அந்த வீட்டுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். எல்லாருமே தனியாக பண்ணிட்டா எந்த வீடுன்னு சொல்ல முடியாது. அதான் எல்லா வீடுன்னு சொல்ல முடியாது. எல்லா வீட்லையும் பிரியும். எந்த வீட்டில் வேணா இருக்கலாம். மேபி எந்த வீட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கோ அந்த வீட்டில் கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கரை போட்டு வெளியே வந்துடலாம். அதான் நாங்கள் பேசி வச்சுருக்கோம். அங்கே நாங்கள் இங்கே வந்துட்டு யாராக இருந்தாலுமே இப்போ ஆக்சுவலாக அந்த வீட்டில் ரொம்ப சவுண்ட் இருந்துச்சுன்னா அவர் இங்கே 2 பேர் வீட்டுக்கு வரலாம். இல்லாட்டி இந்த வீட்டுக்கு வந்தால் அந்த வரலாம். இந்த வீட்டில் சவுண்ட் வந்தால் அந்த வீட்டுக்கு வரலாம். ஃபோனை வச்சுட்டு நம்ம வந்துட்டோன்னா, நம்ம கேமராவும் ஃபோனும் அங்கே வச்சுட்டு வந்துட்டோம்னா, நம்ம இங்கேருந்து பேசும்போது லவுட் ஸ்பீக்கரில் அங்கே கேட்கும். அங்கே ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கலாம், என்னென்னா நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அதான் இந்த வீடு. இப்போ அந்த வீடு அவ்வளோதான் கைஸ். சட்டு போட்டுன்னு கிட்ட வருவியா? சட்டு போட்டுன்னு நாங்கள் போயிட்டு நாங்கள் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, நாங்கள் கட் பண்ணிக்கிறோம். பாய் ப்ரோ. நீ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணல, ஓகே அதை பண்ணு சரியா? அப்துல்லா ப்ரோ, நீ வந்து அந்த பக்கம் போயிடு, அந்த வீடு ஓகேவா? எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. உனக்கு நைட் விஷனும் வெளியே இருக்குது, அழகாக கேப்சர் ஆகிருக்கும் அதுலேருந்து சரியா? ஆமாம், நைட் விஷன் வந்து என்ன பார்த்த மாதிரியே இருக்கட்டும். ஆமாம், எக்ஸ்ட்ரீம் இங்கே ரொம்ப அதிகமாச்சு. ஒன்று தான், அந்த பொண்ணு கூட்டு போச்சுல, நல்லதுக்கா கெட்டதுக்கா அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஆனால் இன்னொன்று, இந்த பொண்ணு 2 மாதம் முன்னாடி பொண்ணுக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கா? அவ்வளோதான். ஆக்சுவலாக இவங்ககிட்ட யாரும் நம்ம வம்புலுக்கணும் அவசியமே இல்லை. சும்மாவே எக்ஸ்ட்ரீமாக ஆக்டிவாக இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன கேள்வி மைண்டில் ஓடிட்டே இருக்கோம். எப்படி நம்ம வீடியோ முடிச்சுட்டு பிறகு நம்ம 3 பேரும் போய் ரூமில் உட்காந்து பேசிட்டே இருப்போம் தேவையில்லாமல். அது இவங்ககிட்ட கிளாரிட்டி பண்ணிக்கலாம். நம்ம முடிவு வந்துடும், ஆடியன்ஸுக்கு முடிவு. ஆடியன்ஸோட மணி கேட்டுட்டே இருப்பான், என்னடா என்ன சின்ன லூஸ் மாதிரி கேள்வி கேட்டே இருப்பான். அதனால நம்ம கேட்டுருவோம். பாம்பை நம்ப சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு சொன்னோம் தான் நீ. அந்த மாதிரி வார்த்தை தனியாக இருக்கும் சொல்லாத, அந்த மாதிரி நான் தான் சொல்லுவேன். அங்கே வாய் விட்ட தனியாக போய் வாய் உன்னோட கோவத்தில் உண்மை நிறையா இருக்கும், சிரிப்பில் இருக்காதுன்னு சொன்னாங்க. மலுப்பு மலுப்பு போ 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 போ. இப்படி மாற்றி பேசுகிறான். காசு லைட் இருக்கா? சூப்பர், போ பார்த்து ப்ரோ. கால் பண்ணுங்கள். ஃபோன் வச்சுருக்கீங்களா எல்லாரும்? இருக்கு. டன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நடக்கலை. பட் ஆனால் இந்த இடத்துல நாங்கள் லாக் ஆனோம் ஒரு ரூமில், அது மட்டும் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரீமாக பார்த்தா ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இந்த ரூம் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இங்கே உங்களுக்காக தான் நாங்கள் தனியாக வந்திருக்கோம். எல்லாருமே வெளியே இருக்கீங்களா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கீங்க தெரியும். எங்க முன்னாடி வர முடியுமா? இந்த கார் கிட்ட தான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. சரியா தெரியுதான்னு தெரில. ரொம்ப
காரை பத்தி எதுவுமே சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நல்ல வண்டி தான். இப்போ பென்ஸ் தான் இது. திருந்த மாட்டாங்க. இல்லாச்சி இங்கடா அந்த கார் கிட்ட வந்து கல்ல தூக்கி அடிக்கிறான்டா. சார்ல தெரியும். நான் தான் காரை பத்தி பேசினேன். செருப்பால் அடிப்பேன். இல்ல சவுண்ட் கேட்டது. அதான் சாரி. அதான் நான் எதுவுமே பேசாம அது பாட்டு கல் வந்து விழுது. கைஸ் வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு வீடு, அதாவது அந்த 2 மாதம் முன்னாடி டெட் பாடி எடுத்தாங்களே, ஸோ அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு சிரிக்கிற சவுண்டு. ஐயோ ஃபஸ்ட் டைம் நைட் விஷன் வந்து கொடுத்ததுனால எவ்வளோ கஷ்டமாக இருக்குடா. எப்போ இருட்டில் பண்ணுறது? ஓ ஓகே ஓகே. அக்கா தங்கச்சி ஏதோ ஒன்று. கேஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும் இறந்துருக்காங்க நல்லாவே தெரியும். ஆனால் அந்த பொண்ணு வந்து எந்த வீட்டில் இறந்து போனாங்கன்னு தெரில. 2 மந்த் முன்னாடி அதுதான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி நிறையாவே அமானுஷம் இருக்குது. நான் கேட்ட எல்லாருமே நிறையா அமானுஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்குது அதில். ஆனால் இப்போ வந்து சத்தத்தெலாம் பார்த்தா ஒரு குழந்தை சத்தம், ஒரு வயசானவங்க, ஒரு பொண்ணு, பையன், எல்லா சவுண்டும் கேட்குது. மேலே தான் இருக்கீங்களா? இங்கே பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எந்த விதமான தொல்லையோ எதுவுமே செய்யறதுக்காக நான் இங்கே வரல. என்னால் உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் எதுவுமே இருக்காது. அதுக்கு நான் வாக்கு தரேன். ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் எனக்காக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் உங்களுக்கு இதை செய்ய ட்ரை பண்றேன். இப்போ இந்த பொண்ணு அந்த பில்டிங் தான் இருந்தது. அந்த ஆத்மா இப்படிங்க புரியவில்லை. அக்கா அக்கா உங்களுக்கு நடந்தது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதை பற்றி என்ன சொல்றது தெரியல. நீங்கள் வந்து எங்கள் டீம் வந்து விக்ரம் ப்ரோ, அப்துல் ப்ரோவை எங்களை கூப்பிட்டு போனது வந்து உங்களுக்கு நடந்த கஷ்டம் மாதிரி அந்த வீட்லேயே நடந்தது. அதை தெரிவிக்க எங்களை கூப்பிட்டு போனீங்களா, இல்லைனா பிரச்சனையில சிக்க வைக்க கூப்பிட்டு போனீங்களா? புரியல. இதுக்கு நான் எப்படி எடுத்துக்கிறது? ஆமாவா இல்லையா? கைஸ் இது எனக்கே ஆன்சர் தெரியல. ஆமாண்ணா ஆமாவா? மேலே தான் இருக்காங்க. மேலே தான் இருக்கீங்களா? மேலே சத்தம் கேட்குது சொல்லிட்டு மேலே வந்து அப்போ கீழே கேட்குது. கேட்குது மயிலாது. இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கோம். யாரு? என்னை விட வயசில் மூத்தவங்களா சின்னவங்களான்னு தெரில. தயவு செஞ்சு தங்கச்சி வேண்டாமா, உனக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு சத்தியமாக தெரியலமா. உள்ளே போக பயமாக இருக்குது. சவுண்டு கேட்குது. உங்களுக்கு
எக்ஸெட் போட்டு அப்பா ஐயோ சிரிக்க சவுண்டு. இந்த அக்காவுக்கு அதிகமாக மூட் ஸ்விங்ஸ் ஆகுமோ? சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க. அக்கா, உங்களுக்கும் அந்த வீட்டில் பக்கத்து வீடு இதுல ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்காக்கா? சொந்தக்காரங்க மாதிரி பழகுனீங்களா? கைஸ், பக்கத்துல காது இடிக்கிடுச்சு கரெக்டா இந்த ரூமாண்ட. எங்களை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறதில்ல. உங்களுக்காக தான் நாங்கள் எஃபெக்ட் போட்டு ரிஸ்க் எடுத்து தனித்தனியாக வந்திருக்கோம். இங்கே யார் யார் இருக்கீங்கன்னே தெரில. என்னை மன்னிச்சிருமா தங்கச்சி, நான் எதுவும் பண்ண முடியல என்னால. உனக்கு அப்படி நடந்துடக்கூடாதுதான். கைசி இவ்வளோ நேரம் இங்கே சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ மேலே கேட்குது. நீ மேலே இருக்கியா? அக்கா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டா நான் இந்த இடத்த விட்டு போயிடுறோம், நானும் எங்கள் டீமும். உங்களுக்கும் பக்கத்தில் இருந்த வீட்டில் ஆளுங்களுக்கும் கனெக்ஷன், அதாவது நீங்கள் சொந்தக்காரங்களா? அவங்க கஷ்டத்தை தெரிவிக்க எங்களை கூப்பிட்டு போனீங்களா? அக்கா, நான் எதுவுமே தப்பாவே கேட்கல. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? கைஸ், உங்களுக்கு இப்படி தப்பா ஏதாவது பேசலாமா? எனக்கு புரியவே இல்லை. நம்ம நார்மலாக ஸ்மூத்தாக தான் பேசுகிறோம். எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அக்கா, என்ன ஒரு அண்ணனா இல்லை தம்பியா நினச்சி நீங்கள் வந்து எங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். என்கிட்ட உங்களுக்கு நடந்ததை நீ கத்துனாலே பரவாயில்ல போல, சிரிச்சா பயமா இருக்கு. ஐயோ ஐயோ, சிரிப்பு வேற தப்பா சொன்னீங்க. எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டிஸ் கைஸ். என்ன சொல்ல வரீங்க நீங்க? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா நீங்க பயம்படுத்துறீங்க, நல்லாவே தெரியுது. ஒருத்தவங்க அழுகுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மானுஷமா கத்துறாங்க. கேக்குதா? தங்கச்சி, நீ இங்கே தான் இருக்கியா? டென்ஷன் ஆகாத, நான் உனக்கு எதுவுமே பண்ண வரல. அண்ணா, என்னால் முடிஞ்ச உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.
நான் மறுபடியும் சொல்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கேன். என்ன ஏன் இப்படி மாதிரி கண்ணாமூச்சி விளையாட காமிச்சிட்டு இருக்க? அக்கா கோவப்படாதீங்கக்கா. அக்கா உங்களை ரேப் பண்ணி தான் சாவச்சுன்னு சொன்னாங்களே, அது உண்மையா? அழுகுறாங்க, கேட்குதா தெரியல உங்களுக்கு? அழுகுறாங்க, எனக்கு குழப்பமா இருக்கு. சரி, நான் உங்களை பார்க்க வரேன். நீங்க ஏதோ பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். உங்ககிட்ட தாங்க வரேன், உங்க மேல நம்பிக்கை வச்சு வரேன். கை செய்து உங்களுக்கு கிளியராக தெரியுது. யாரும் மனுஷன் கை வச்சுக்கிறோம், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. உங்களை தேடி தான் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், ரிஸ்க் எடுத்து நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அதை பூர்த்தி பண்ணுறோம். கண்டிப்பாக நானும் எங்கள் டீமாக சேர்ந்து அதை சரி பண்ணுவோம். நீங்கள் அழுகுறதுனால என் பக்கத்தில் கேமரா மட்டும் திருப்ப வந்து கண்டிப்பாக மாட்டிருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு மரமடைக்கு புரியலையா? திட்டுறேன் பயத்தில். அழுவாத. தயவு செஞ்சு சொல்றேன், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் சொல்லு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ். இங்கே நான் என்ன அனுபவிச்சிருக்கேன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் மூலியமாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் கெட்டிங் எக்ஸ்ட்ரீம். என்னது நீ சொல்கிறது எனக்கு புரியலை. தலை சுத்தது. நீ மேல இருக்கியா? நான் வேணா மேல வரவா? அண்ணன் அவன் பக்கத்தில் வரமா ப்ளீஸ். எதுவும் மூர்க்கத்தனமா எதுவும் செய்யாத. ஆக்சுவலாக இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எங்களை பயன்படுத்துச்சு. இந்த ரூம்குள்ள ஓகே. இப்போ நான் பார்த்தேன் இந்த கதவை நீங்கள் ஓங்கி அடிச்சதை பார்த்தேன். அதை நீங்கள் என்ன தாக்கிறதுக்காக பண்ணீங்களா என்னன்னு தெரியல. ஓகே, ஓப்பன் பண்ணலாமா வேணாமா தெரியலையே. அழுவுறீங்களா அக்கா? இந்த பக்கம் பாஸ் ஆகி போகுது கைஸ், சவுண்ட் மட்டும். நீங்க அழுவுறது நல்லா எனக்கு கேக்குது, புரியுது. நீங்க அழுவுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை.
guys ஏதாவது ஐயோ சொல்லக்கூடாது என்ன தெரியல மூட் ஸ்விங் ஆகுது இப்படி ஆகுது உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை நீங்கள் அலுவலனாலையும் கத்துறதுனாலையும் கண்டிப்பாக எனக்கு எதுவும் புரியாது நாங்கள் 3 வாரத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவோம் உங்களுக்கு எதாவது நல்லது நடக்கணும் எதாவது எங்கள் மூலிமா நல்லது நடக்கணும் நல்லது செய்யணும்னா ஏதாவது சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இங்கே இருந்தாலும் நான் தெரிஞ்சு போயிடுவோம் இல்லாட்டி கண்டிப்பாக வந்து இன்னும் தெரியும் ஆனால் ரிச்சுவல்லாம் தெரியும் அது உங்களுக்கு நான் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீமாக எனக்கு மட்டும் தான் நடக்குதா எல்லாருக்குமே நடக்குதான்னு தெரியல அப்படி நடந்திருந்தால் அவங்க எனக்கு கால் பண்ணியிருப்பாங்க பேச நான் கால் பண்ணவா வயசு எந்த சவுண்ட் பரவாயில்ல அக்கா இவ்வளோ இந்த ரூம்ல தான் சவுண்ட் கேட்டுது You guys Короче. ஐயோ நாளே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஐயோ விக்ரம் ப்ரோ ஐயோ ப்ரோ ஏதோ பதட்டத்தில் நானே க்ளோஸ் பண்ணிட்டேன் அவங்க பார்த்து வருது விக்ரம் ப்ரோ அப்துல் ப்ரோ விக்ரம் ப்ரோ ஐயோ நானே மாத்திட்டேன் இதோ ஐயோ விக்ரம் ப்ரோ அப்துல் ப்ரோ ஐயோ பாதுகாப்புக்கு நினைச்சு நானே மாட்டிக்கிட்டேன் கைஸ் ஐயோ போற வழி அப்படிதான் ப்ளீஸ் நான் எதுவுமே பண்ண வரல என்ன விட்டுருங்க நான் சத்தியமா சரி வர மாட்டேன் விக்ரம் ஐயோ போன் கூட இல்ல அக்கா ப்ளீஸ் அக்கா மேலே 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 ஹே ஹே ஏதோ பாசம் வந்துச்சு யார் என்னாச்சு ப்ரோ செம்ம க்ளோஸ் காலிங்க என்ன சொல்கிறீங்க ரொம்ப கிட்ட பார்த்தேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கு என்ன கடவுளை எங்கேயும் தான் சரி ஃபோன் வச்சுட்டு வந்துரு நம்ம பேசினது தானே ஃபோனை லவுட் ஸ்பீக்கரை போட்டு அங்கே வச்சுட்டு ப்ரோ ஓகே 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 நான் கீழே வரேன் கேமரா ஐடியா சொல்லுங்க ஐயோ இவங்களுக்கு அதிகமாக மூட் ஸ்விங்ஸ் அதனால தான் எனக்கு பயமா இருக்கு ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கிறேன் முன்னாடி யாருக்கும் ஆனால் இவங்க பண்ணுறது பைத்தியம் அவ்வளோ விக்ரம் சொன்ன மாதிரி இன்னொரு ஆத்மா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியல
சவுண்டு கேட்குதுண்ணா. அப்புறம் அப்துல் ப்ரோ கூப்பிட்டு போய் ஆகணும். வரேன் கண்டிப்பாக ஒரு நாள் வரேன். ஒரு நல்ல ரிச்சுவலோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். கைஸ், நான் வந்து கேமராவை 2 வாரம் பார்த்த மாதிரி அப்படி வச்சுருக்கேன். ஓகே, ஏதாச்சும் கேப்சர் ஆகும். நீ இங்கே இரு, உனக்கு ஹெல்ப்பே கிடையாது. ஆக்சுவலாக நான் கால் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரீமான இருக்குன்னு. அப்போ இந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு அண்ணாண்டா கைஸ், இப்போ வரைக்கும் உள்ள சவுண்டு கேட்குது. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிக்க முடியல. சத்தியமாக நாங்கள் என்ன நினச்சோன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்களை கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினச்சோம். என்னாச்சு நான் நீ கால் பண்ணும்போது பக்கத்தில் பார்த்தேன். ஆக்சுவலாக சொல்லக்கூடாது சொன்ன, நீ பயப்படும் சொல்லிட்டு கம்மி விட்டேன். பார்த்து நீ சொல்கிற எனக்கு எப்படின்ற நீ என்ன அதை நல்ல பொண்ணு நினச்சி தான் நம்ம ஃபாலோ பண்ண நினச்சோம். ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அது வந்து நல்லதுக்காக கூப்பிட்டு போகல. சரி, இப்போ ஃபோனையும் கேமராவையும் அங்கே வச்சுட்டியா? சூப்பர். கட் பண்ணாமல் வச்சிருக்கேன். இரு, லவுட் ஸ்பீக்கர் போட்டு தான் வச்சுருக்கேன். லவுட் ஸ்பீக்கரில் அப்படியே நிற்கிது. ப்ரோ என்ன ப்ரோ இவரு? ப்ரோ அமைதியா ப்ரோ, அது மை ஃபோன் ப்ரோ. இது ப்ரோ லைனில் நான் பேசலாம் கேட்டு தான் ப்ரோ இருக்காங்க. ஆல்ரெடி பாக்கெட்டில் லைனில் தான் ப்ரோ இருக்கு. பேசி பார்ப்போம். இப்போ நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். தூக்கத்தை விட்டு பொழப்பெல்லாம் விட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், உங்களை பற்றி மக்களுக்கு காட்டலாம், உங்கள் கஷ்டத்தை தெரிவிக்கலாம், உங்கள் கஷ்டத்தை போக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து தனித்தனியாக வந்து பண்ணோம். ஆனால் இப்போயும் எங்களுக்கு புரியல, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், அதே கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு பேக்ரவுண்டில். அப்படியா? கேமரா ரெக்கார்ட் போட்டிருக்காங்க. ரெக்கார்டிங் தான் இருக்கு. சூப்பர். இது ப்ரோ சொல்றது, இது எப்படி சொல்றது? நம்ம பேசி நெட்டிஷன் இருக்காங்க. இது கண்ணாவா? இப்போ நீங்கள் கண்ணான்னு ப்ரோ உள்ளவே புரியல ப்ரோ. கேமரா ரொம்ப உடச்சிட போதியா? கண்ணான்னு சொன்னீங்களே இப்போ நீங்கள்? உங்கள் லவர் பேர் கண்ணாவா? உங்கள் ஹஸ்பண்ட் பேர் கண்ணாவா? கைஸ் உங்களுக்கு தெளிவாக கேட்கணும் நினைக்கிறேன். எப்படி கேட்குது பற்றியா? என்னாச்சு? கார்டு ஃப்ரீயா இருக்கு ப்ரோ. ஸ்டோரேஜ் கண்டம். அக்கா ப்ரோ சத்தியமா நான் நம்பவே முடியல. தங்கச்சி, இவ்வளோ நேரம் நான் தான் அங்கே உள்ளே இருந்தது. வெளியே கேட்குறியா? உனக்கு என்னதாம்மா வேணும்? ஏய் எனக்கே கேட்க மாட்டேது. அங்கே உங்களுக்கு என்ன வேணும் தெரிஞ்சுக்கலாமா? இங்கே வரைக்கும் எங்கள் முன்னாடி பேசுறது தான் நீங்கள் பயந்தீங்க தயங்கினீங்கன்னு நினைக்கிறேன். பயப்படலாம் இல்லை, தயங்கினீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பேசுங்களேன். நாங்கள் பேசுறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு புரியலையே. அவங்க பாஷை ப்ரோ ஒன்னே ஒன்று ப்ரோ. எனக்கு அண்ணா 3 பேர் இருக்கும் போது தான் அவங்க இப்படி பண்றாங்க. தனித்தனியா போனா ஓட விட்டாங்க. என்ன புரியுதா? நம்பி இதெல்லாம் பண்ண முடியாது. இங்க இப்படி நடக்குது. நான் தனியா உள்ள இருந்தேன். என் நிலைமை நினைச்சு பாருங்க.
இப்போ கூட ஏதோ சொன்னாங்க, என்ன பேர் சொன்னாங்க, ஏதோ பேர் சொன்னாங்க, கண்ணான்னு சொன்னாங்க. கேக்குது. கேமரா உள்ள இருக்கியா? சவுண்ட் கேட்டது பார்த்து சவுண்ட் கேட்டு சீக்கிரம் போயிடுச்சு. சீக்கிரம் கண்டிப்பா ஒரு நாள் வரும். கண்டிப்பா வந்து ரிச்சு விட பாக்குறவங்கள பாத்துக்கியா முடிச்சுக்கிறோம்.